வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான உணவு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாகவே நம்மளுடைய உடல் சூடு தணிக்கப்பட்டு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் இருக்குது. அதனால தான் வெந்தயத்தில் நிறைய மருத்துவமைகள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். இதனால் கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போது கூட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதாவது ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்கி போயிடும். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தலைமுடியினுடைய வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுது. ஸோ தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் அதனால தான் வெந்தயத்தினுடைய மூலக்கூறுகள் பிரித்து எண்ணெய் போல பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் முடி உதுதலையும் தடுப்பதாக கூறப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் அதை பயன்படுத்தி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளிருந்து தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலையும் வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாததாக இருக்குது. ஸோ வெந்தய எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய மூலக்கூறுகள் வழியாக வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மணத்தையும் கொண்டிருக்கும், அதாவது ஃப்ராக்ரன்ஸையும் கொண்டிருக்கும். அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டிருக்கிறதால வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வகிக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெந்தயம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சென்ட் நறுமண பொருட்களை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அது வேணாம். சிறுநீரக பிரச்சனை சரியாவதற்கு, சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொடர்பான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது வெந்தயம் நம்முடைய உடலை இயல்பாகவே குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கும். இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் நமக்கு தடுக்கப்படும். சீதபேதி குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து அது கூட தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். ஏன்னா மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட பல வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும். ஸோ இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பாலையும் பயன்படுத்தலாம். பேன் பொடுகு தொல்லை நீங்கி போயிடும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகிறதுக்கு, ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட்டோடைய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீக்கிக் கொள்வதற்கு நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து, கார்போஹைட்ரேட்டுடைய அளவை ரத்தத்தில் குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கிறதால பிளட்டில் சுகருடைய அளவு நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தினசரி வெந்தயம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உணவை சாப்பிடுவோம். அந்த உணவு எளிமையாகவே செரிமானமாகப்படும். சாப்பிடக்கூடிய அந்த உணவு நல்லா செரிமானமானதும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு வயிற்றில் எந்த விதமான கிருமிகளும் தங்காமல் வெளியேறிடும். எந்த விதமான கழிவுகளுமே தங்காது. அதனால் மலச்சிக்கல்லாம் நமக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பலவிதமான செரிமான கோளாறுகளை வெந்தயம் சரி பண்ணிடும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை
பயன்படுத்தலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்திடும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும். தொண்டையில் எந்த இன்ஃபெக்ஷனும் பரவாமல் வெந்தயம் தடுக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் மற்றும் தூய்மையை பெறுவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நம்மளுடைய முகத்தில் நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூய்மையான துணிகளை துவைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்கி போவதற்கு நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் அதை கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் டெட் செல்ஸ் பாக்டீரியா அழுக்குகள் கிருமிகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு நம்மளுடைய முகத்துக்கு பொலிவான ஒரு தோற்றத்தை வெந்தயம் இயல்பாகவே கொடுக்கும். உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலையில் வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடித்து வரும்போது 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிவிடும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயமே நம்மளுடைய அந்த பிரச்சனையை சரி பண்ணிடும். தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சொறி சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். ஸ்கின் டிசீஸ் நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த ஸ்கின் டிசீஸ் கியூர் ஆகிறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். முகப்பொரு தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தை அரைத்து அதை தினசரி நம்ம முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சிட்டு உலர வச்சுட்டு அந்த 30 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய முகத்தை கழுவணும் அப்படின்னா நம்மளுடைய முகப்பொரு முகத்தில் இருக்காது. அந்த முகப்பொருட்கள் நமக்கு மறைஞ்சு போயிடும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இப்போ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம தினசரி தண்ணீரில் ஊற வச்சு அதை குடிக்கணும். அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. குறைந்த அளவு குடிக்கும் போதே உடல் எடை குறையும். உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்வதும் நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னா கொஞ்சமாக வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சுவாச கோளாறு தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். ஏன்னா வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று தருவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதனால் சுவாச கோளாறுகளே உங்களுக்கு இருக்காது. எந்த விதமான சுவாச கோளாறுகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிப்பதில் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நமக்கு நீங்கி போயிடும். கொழுப்பு குறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். அது கொழுப்புகளை சிதைத்து நமக்கு வெளியேற்றிடும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களால் இதயம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.